விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். நீங்கள் எல்லாருமே உங்களோட நியூ இயரை சூப்பராக வெல்கம் பண்ணியிருப்பீங்க. நாங்களும் அப்படி தான் ஹாப்பியாக வெல்கம் பண்ணோம். ஒரு 10 மணிக்கெலாம் நைட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு சரி ஓகே, குட்டி பையன் தான் தூங்கிட்டுருக்கானே, வாசலில் போயிட்டு கோலம் போட்டலான்னு கோலம்லாம் போட்டுட்டு வந்தாச்சுங்க. காலையில் எழுந்து பார்த்தா ஜெய் வந்து சொல்கிறான், அம்மா நீ போட்ட கோலத்தை காணுமா அப்படின்னு. இல்லைப்பா நைட்டு மழை பெஞ்சில் அதனால் கோலம்லாம் அலைஞ்சிடுச்சு அப்படின்னேன். நியூ இயர் எங்களுக்கு இப்படி தாங்க போணுச்சு. நியூ இயர் அதுமா ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்ன பண்ணுறது, கை குழந்தை வச்சுருக்க வீட்டில் தான் அந்த கஷ்டம் தெரியும். நைட்டு கோல்டுனால நெத்தின் தூங்க ரொம்ப கஷ்டப்பட்டான். அதனால் காலையில் எழுந்து குளிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் தான் ஃபஸ்ட்டு போனோமே. போகும்போதே ஆசையாக இருந்துச்சு, நிறைய பேர் கோவிலுக்கெலாம் போயிட்டு வந்தாங்க. பட் நம்ம சுச்சுவேஷன் சரியில்லை, அதனால் கோவிலுக்கெலாம் போகாமல் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு டாக்டரை சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததும் மதியானம் லஞ்சுக்கு வந்து சாம்பார் சாதம் தான் பண்ண, நிறைய காய்கறி போட்டு. ஜெய் வந்து சேமியா பாயசம் கேட்டிருந்தான். அந்த மாதிரி ஜவ்வரிசி நிறைய போட்டு பாயசம் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவனுக்கு பாயசம், சாம்பார் சாதம், அப்பளம் வச்சு சாப்பிட்டோம். நல்ல ஒரு 3 ஹவர்ஸ் டீப் ஸ்லீப்பாக இருந்துச்சு. 5 மணிக்கு எழுந்து ஒரு சூடாக காஃபியை குடிச்சிட்டு திரும்பவும் நெபுலைசர் வைக்க போயிட்டு வந்தாச்சு.